இன்னும் பைக்கை கொண்டு வந்து தாரேன்னா இன்னும் தாரான் இருப்பொழுதும் தாரான். இதுக்கு தான் சொன்னீங்க அப்பா கிட்ட அவங்க கடைக்கு போக வேண்டாம்னு. கேட்காங்களா? சி. அம்மா அம்மா அம்மா. என்னட்டி ரொம்ப ஓவரா கத்திக்கிட்டு இருக்க? என்ன இப்போ எதுக்கு நீ அடிச்ச? அம்மானு ஒரு தடவை கூப்பிட்டா பார்த்தாதோ ஓயாம கத்திக்கிட்டு இருக்க என்ன? நீ தான் சொல்லுவல ஒரு ஓவியமா உனக்கு ஒரு மரபு இருக்காண்டு. அவன் இன்னும் என் வண்டியை கொண்டாந்து தரல. என்னன்னு கேட்க தான் உனக்கு ஃபோன் பண்ண சொல்லலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள வந்தீங்க அடிக்க. அதுக்கு ஒரு தடவை கூப்பிட்டா என்னட்டி? அம்மா அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டு இருக்க? சரி சரி, அவனுக்கு ஃபோன் பண்ணி கேளு வண்டி வரதா இல்லையான்ட்டு. இவன் கடைக்கு போனதுக்கு வேற எவன் கடைக்கு போனாலும் நேரத்துக்கு வண்டி வந்திருக்கும். ரொம்ப ஓவரா பேசாதான் மறுபடியும் அடி வாங்கி போயிருவேன். சரிம்மா கேளு ஃபோன் பண்ணி. இரு கேக்கேன். ஹலோ சுதரே, என்னையா செய்த? ஏ அப்பா வாய் கிளியுது பாரு. என்ன எப்படி மரவன்ட்ட பேசுறான் ஊரில் இல்லாத மரவன். என்னத்த திடீர்னு ஃபோன் பண்ணிருக்க? என்ன விஷயம்? இவன் ஏதோ வண்டி செலக்ட் பண்ணிட்டு வந்தாலும் அது இன்னும் டெலிவரி ஆகலன்னு சொல்லி கத்திக்கிட்டா. அதை நான் அப்பவே டெலிவரி பண்ண சொல்லிட்டேன். என்ன டெலிவரி ஆயிருக்கணுமே. சரி இரு, நான் செக் பண்ணி சொல்றேன். குமார், நேற்று ஒரு ரெட் கலர் வண்டி டர்ட் பைக்கு நான் உங்களை டெலிவரி பண்ண சொன்னேன். ஆர்சிலாம் முடிச்சுட்டு டெலிவரி பண்ணீங்களா? அது சார் நான் இன்னும் அதை அனுப்பல சார். இன்னும் ரெஜிஸ்டர் கூட பண்ணல. நான் மறந்துட்டேன், மன்னிச்சிருங்க. என்ன குமார் இப்படி பண்றீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை. ஒன்னே கஸ்டமர் கிட்ட சண்டை போடுறீங்க, இல்லைன்னா ஆர்டர் இப்படி பண்ணாமே இருக்கிறீங்க. இதெல்லாம் இருந்தால் என்ன? உங்களுக்கு ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோம், கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் போச்சு. இந்த மாதிரி இனிமேல் அடுத்த தடவை பண்ணீங்கன்னா உங்களை ஃபயர் பண்ணுறது தவிர வேற வழி இல்லை. யோ, என்ன விட்டா ரொம்ப ஓவரா பேசுற. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நீ பேசுற தோணி எல்லாமே சரியில்லை. உன் வேலையும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், போடா. தென் கெட் அவுட் ஆஃப் மை ஆஃபீஸ். உன்னை பார்த்துக்கிறேன்டா. நீ வெளியில வருவல்ல. போடா ஃபூல். பொறுப்பாக ஒரு வேலை செய்யறதில்ல. அது இது பண்ணுங்க அப்படின்னா அதில் கோவம் வேற போய் தொலைகிறான் இடியட். என்னப்பா அங்க எதுவும் பிரச்சனையா? ஏதோ சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் அவங்க பைக் தான் டெலிவரி பண்ண சொன்ன ஒருத்தர்கிட்ட. அவர் டெலிவரி பண்ணல, வேற எதுவும் பிரச்சனை இல்லை. எதுவும் சண்டை கிண்டை போடாதப்பா. எதுவும் பிரச்சனை எதுவும் பண்ணாத. வரலாம், வண்டி வரலனா கூட பரவாயில்ல, 2 நாள் கழிச்சுனாலும் வரட்டும். எதுவும் பிரச்சனை எதுவும் பண்ணாத, யாரையும் திட்டாத. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன். நீ அதை பற்றி கவலைப்படாத. வாழை என்ன பண்ணுறா? அவள் இந்த இருக்கா. அவள் தான் காலையிலேருந்து ஒரே கூப்பாடு. எனக்கு அந்த வண்டியை காங்களா அவன் கொண்டாந்து கொடுத்தாரா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இன்னைக்கு ஈவினிங் வந்துருன்னு சொல்லியிருத்த. சரிப்பா இன்னைக்கு ஈவினிங் வந்துருமாண்டி, கொஞ்சம் கத்தாம இரு. ஓகே பாய் தா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, வேலையை பார்க்குறேன். சரிப்பா பார்த்து பாரு, நான் வைக்கிறேன். என்னாச்சு? என்ன சொன்னா? எதுவும் பிரச்சனையாமா? ஒன்றும் இல்லை, ஏதோ வேலை பார்க்குற இடத்துல ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். அதனால தான் உன் வண்டியால் தான் டி. ஒரு நாள் லேட்டாக வந்தால் என்ன உன் வண்டி? அப்பா. ஓ அப்படியா? எதுவும் பிரச்சனையா? அவங்களுக்கு எதுவும் பிரச்சனையான்னு எதுவும் சொன்னாங்களா? எங்கே மூஞ்ச காட்டு, யாரோ அக்கறைப்படுற மாதிரி இருக்கு. ஒன்றும் இல்லைப்பா, சும்மா கேட்டேன். சரிம்மா, உன் பொக்கிஷம் இன்னைக்கு ஈவினிங் டெலிவரி பண்ணிடுவானா? அதை வச்சு நீ என்ன வேணா பண்ணிக்க, எனக்கு இப்போ வேலை இருக்கு. என்ன நம்ம குமார் வர மாதிரி இருக்கு. இவ்வளவு சீக்கிரமா கம்பெனில இருந்து விட்டாங்க. என்னவா இருக்கும்? இப்போ வந்துகிட்டு இருக்கான். வரட்டும், எப்படி இருந்தாலும் வெளியில வருவான்ல. வந்த பிறகு இருக்கு அவனுக்கு. டேய் குமார், டேய் இங்க பாரா. இவன் வேற நிக்கிறான். என்ன கேட்க போறானோ தெரியல. எரிச்சலா வருது. டேய் சுதர்சா, வெளியில வாடா. அப்புறம் இருக்கு உனக்கு. சொல்லுடா, எதுக்கு கூப்பிட்ட? என்னடா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? கம்பெனில இருந்து லீவ் எதுவும் வாங்கிட்டு வந்துட்டியா? உடம்பு எதுவும் சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு சின்ன பிரச்சனை மேனேஜர் கூட. அதான் கோவத்துல வேலையை விட்டுட்டு வந்துட்டேன். என்னாச்சு? என்ன பிரச்சனை? என்னடா பண்ணா? அவன் ரொம்ப ஓவரா போறான்டா. நம்ம ஏதாவது சின்ன மிஸ்டேக் பண்ணா கூட ரொம்ப ஓவரா பேசுறான். மரியாதை இல்லாம பேசுறான்டா. இனியா நீ கவலைப்படாதடா. அவன் யாருன்னு சொல்லு, அவன் போட்டோ மட்டும் கொடு, அவனை தூக்கிடுறேன் நான். மச்சான், எனக்காக பண்ணுவியாடா? உனக்காக நான் பண்ணாம வேற யாரா பண்ணுவா? நீ போட்டோ மட்டும் கொடு. ஹலோ, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? என்ன ஞாபகம் இருக்கா? வீடியோ போடலாம், எனக்கு தெரியும். நான் ரொம்ப நாளாக வீடியோ போடல. ரீசன் என்னன்னா, இந்த ஆப்லேருந்து ஒரு அப்டேட் வந்தது. அப்டேட் வந்ததில் எல்லா கேரக்டரும் காணாமல் போயிடுச்சு. நான் அதுக்கப்புறம் நிறைய தடவை அந்த கேரக்டர் வச்சு வீடியோ போட ட்ரை பண்ணேன். ஆனால் கிராஷ் ஆகிட்டே இருந்தது. இப்போ அடுத்த அப்டேட்லேருந்து இந்த வீடியோ போடுற ஆப் வந்து நல்லாயிருக்கு. ஸோ சாரி. ஒருத்தவங்க நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். நான் வேணால் வர சொல்லட்டுமா அந்த மேடத்தை? ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹலோ மேடம் ஜி, ஹவ் ஆர் யூ? ஆமாம் நம்ம இப்போ நல்லா விசாரிக்கிறதானே பேசிகிட்டு இருக்கோம்.
சும்மா ஏதாவது காரணம் சொல்லிக்கிட்டே வீடியோ போடாம இரு. இல்லைச்சி இந்த வாட்டி உண்மையிலேயே என்னால் அந்த ஆப் யூஸ் பண்ண முடியல. ஸோ சாரி. நீ தான் சமாளிச்சிருவிய, எனக்கு தெரியுமே. இனிமே வீடியோ வரும் மேடம், ஷோராக சொல்கிறேன். நம்புறேன். ஓகே கைஸ், பாவம் பச்சை மண்ணு பொழைச்சி போட்டு விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம. அண்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு கூட பரவாயில்ல, தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிடுங்க. பாய். பாய்.